விஜய் பேச நினச்சி மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மல்லிக்கு அவங்க அண்ணி கால் பண்ணுறாங்க. என்ன இது, நம்ம அண்ணி கால் பண்ணுறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு மல்லி யோசிச்சிட்டே ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா திடீர்னு அவங்க அண்ணி, மல்லி எங்கே இருக்க, என்ன பண்ணுற, என்னாச்சு அண்ணி, குரலில் ஒரு பதட்டம் தெரியுது, எதுவும் பிரச்சனையா, அண்ணன் எதுவும் பிரச்சனை பண்ணுறாரு என்ன? ஐயோ மல்லி, அதெல்லாம் இல்லை, உங்கள் அண்ணன் இப்போது உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் மல்லி, நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா மல்லி. அண்ணி சொன்ன உடனே மல்லியால் இங்கே நார்மலாக இருக்கவே முடியல. ரொம்ப பதட்டமாக மல்லி வேகமாக கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. இங்கே அவங்க அண்ணி அழுதுட்ருக்காங்க. மல்லி போனோடனே, என்னாச்சு அண்ணி, அண்ணனுக்கு என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்கீங்க, அண்ணனுக்கு என்ன பிரச்சனை அண்ணி, சொல்லுங்கள் அண்ணி. இருப்பு மல்லி, டாக்டர் வரட்டும். டாக்டர் அப்போ வெளியே வராரு. டாக்டர், எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்கள் அண்ணனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா, அவருக்கு மேஜராக ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும், அதுக்கு நிறைய செலவாகும். எவ்வளோ செலவு ஆகும் டாக்டர்? சொல்லப்போனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது எப்படியும் ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கே நம்ம சர்ஜரி வச்சுக்கலாம். சர்ஜரி பண்ணுறது தான் உங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா உங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? அப்போலாம் சொல்லுங்க டாக்டர், எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன் தான் டாக்டர், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர், நான் என் தலையை அடமா வச்சாது கண்டிப்பாக பணத்தை ரெடி பண்ணேன் டாக்டர், நீங்கள் அவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணுற வழியை பாருங்கள் டாக்டர். இல்லைம்மா, இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை கட்டினா தான் நாங்கள் சர்ஜரிக்கு ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுற வேலையை பாருங்கள் டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு. மல்லி ஒன்னே, என்ன நீ டாக்டர் எப்படி சொல்கிறாரு, அண்ணனுக்கு என்னாச்சு நீ, எப்படி அண்ணனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? தெரில மல்லி, நானே மிட் நைட்டில் தான் முழிச்சு பார்த்தேன். உங்கள் அண்ணன் கட்டில் எவ்வளோ படுக்காமல் இறங்கி கீழே படுத்திருந்தார். பார்த்தா நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கடந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பதட்டமாயிடுச்சு. டக்குன்னு 108 கால் பண்ணி அவர் இங்கே அழைச்சிட்டு வந்தேன். இப்போ என்னன்னா டாக்டர் 5 லட்ச ரூபா செலவான்னு சொல்கிறாரு. நான் இப்போது அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவேன்? இந்த மனுஷன் சம்பாதிக்கும் போது ஒழுங்காக சேர்த்து வச்சுருந்தா இப்போது இந்த நேரத்தில் உதவியாக இருந்திருக்கும். இந்த மனுஷன் அதையும் பண்ணலை. இப்போது திருப்புன்னு 5 லட்சம்னா நான் எங்கே மல்லி போவேன்? அண்ணி அழாதி அண்ணி, கண்டிப்பாக அண்ணன் இருக்கிறது ஆகாது. எப்படி மல்லி ஆகாதுன்னு சொல்கிற, எப்படி ஆகாதுன்னு சொல்கிற? அதான் டாக்டர் சொல்லியா 5 லட்ச ரூபா பணம் தேவைன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நான் இதை போய் யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லு பார்க்கலாம்? இவர் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு சவுரன்னு நான் அவருக்கு முன்னாடியே என் உயிரை மாய்ச்சிக்கிறேன். ஐயோ அண்ணி, நீங்கள் வேறு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மல்லி வீட்டுக்கு போகும்போது தான் கரெக்டாக விஜய் கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. மல்லி ஒன்று விஜய்னு கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே கார் போயிடுது. இது நம்ம ராஜேஸ்வரி பார்க்குறாங்க. உடனே செக்யூரிட்டியை வச்சு மல்லியை உள்ளே வர சொல்கிறாங்க. மல்லியும் உள்ளே போகிறா. போன உடனே, ஏய் விஜய் இப்போ தானே கிளம்பி ஆஃபீஸ் போகிறான், போகிற நேரத்தில் இப்படி அவசரமாக கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? நீ கிராமத்தில் வந்த பொண்ணு தானே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? இல்லை மேடம், ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப அர்ஜென்ட்டு, அதனால தான் கூப்பிட்டேன். அப்படின்னாடி அர்ஜென்ட் உனக்கு? என்ன அர்ஜென்ட் உனக்கு? என்ன பிரச்சனை சொல்லுமால? இல்லை மேடம், அது வந்து இங்கே பாரு, நீயா சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உனக்கு உதவி பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நானாக கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் நீ எதுவுமே பண்ண முடியாது. நீயாவே உண்மையை ஒத்துக்கோ, என்னாச்சு அப்படின்னு கேட்க இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க மல்லி. சொன்ன உடனே, ஓ அப்படியா, அப்போவும் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோதானே, அதுக்கு எதுக்காக விஜய் கூப்பிட்ற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ இப்போது? இல்லை மேடம், எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றணும்னா இப்போ உடனே 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. 5 லட்ச ரூபா பணம் எங்கள் யார்ட்டுமே இல்லை மேடம், அதான் விஜய் சார்ட்ட கேட்கலான்ட்டு வந்தேன். நீங்கள் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என் அண்ணன் உயிர் பொழைச்சிவார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் மேடம். இங்கே மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனால் ராஜி, நீ என்ன வேணாலும் அழுதுக்கொடி, நீ எவ்வளோ சீன் போட்ட, உன்னை இந்த மாதிரி நிலைமை பார்க்கறது நான் சந்தோஷப்பட்டேன் மனசில் நினச்சிக்கிட்டு. இங்கே அப்புறம் மல்லி, நீ கேட்ட உடனே பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு இங்கே ஒன்றும் பணம் கொட்டி கிடக்கல. அது மட்டும் இல்லை, அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா இப்போது சின்ன பிரச்சனைனால விஜய் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது விஜயால் 1 ரூபா கூட பணம் அனுப்ப முடியாது. சொல்லப்போனால் விஜய் கூட சேர்ந்த பாவத்துக்கு ஏன் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, என்னாலையும் பணம் அனுப்ப முடியாது. அதனால் இப்போதைக்கு எங்களால் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ண முடியாது. நீ வேறு எங்கன்னா போய் ரெடி பண்ணிக்க போ. இல்லை மேடம், எனக்கு வேறு யார் மேடம் தெரியும், நான் உங்களை நம்பி தான் இந்த வீட்டில் இருக்கேன். நான் விஜய் சார்ட்ட கேட்குறேன் மேடம், கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் மேடம். மல்லி, நான் தான் சொல்கிறேன்ல, விஜயே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். இந்த நேரத்தில் போய் நீ இதெல்லாம் சொல்லி அவனை இன்னும் கஷ்டப்படுத்தாத, வேண்டாம். வெண்பா வராங்க. மல்லிமா ஏன் அழுதுட்ருக்கீங்க மல்லிமா, என்னாச்சு சொல்லுங்கள் மல்லிமா, எதுவும் பிரச்சனையா, அத்தை இது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா? வெண்பா கேட்ட உடனே மல்லி, இல்லை வெண்பா, இது மாதிரி
எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணும், 5 லட்ச ரூபா பணம் செலவான்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். அதுதான் பணத்துக்கு என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன் வெண்பா. அதுக்கு என்ன மல்லிமா, டாடாட்ட கேட்டால் பணம் தர போகிறாரு, இதுக்கு எதுக்காக இவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் டாடாவுக்கு ஃபோன் அடிங்க முதல்ல. இல்லை வெண்பா, அது ஐயோ மல்லிமா இருங்க, என் ஃபோன்லேருந்து நான் உங்களுக்கு டாடாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் டாடாட்ட பேசுங்க, பேசினா இது எல்லாத்துக்கும் முடிவு கிடச்சிரும். வெண்பா சொன்ன உடனே டக்குன்னு ராஜி, இங்கே பாரு வெண்பா, நீ ரொம்பவுமே அதிக பேசினமாக நடந்துகிட்ருக்க. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே விஜய் பாவம் கஷ்டத்தில் இருக்கான், அதெல்லாம் இப்போதைக்கு செட் ஆகாது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜி கழட்டி விட்றாங்க. இங்கே மல்லி யோசிக்கிறாங்க, நமக்கு விஜயை விட்டால் வேறு யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் நாம் இங்கே பேசி சமாளிக்கிறது கஷ்டம், நாம் அதுக்கு நேராக போய் விஜயவே பார்த்துடலாம் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆனால் ராஜி அவங்களுடைய ஆள்கிட்ட சொல்லி விஜய் இங்கே ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. மல்லியும் விஜய் ஆஃபீஸில் இல்லை, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே இது மாதிரி மல்லி எங்கக்கா அப்படின்னு கேட்க, அவளுக்கு எவ்வளோ திமிர் தெரியுமாடா, வந்தால் ஏதோ எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும், காசு கொடுன்னு கேட்டால், என்கிட்ட எதிரி காசு அப்படின்னு கேட்டேன், ஏன் உங்கள்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லி என்னையோ ஒரு மாதிரி முறைச்சா. அதுக்கப்புறம் பார்த்தா நான் விஜய் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போகிறா. விஜய் இப்போ என்னென்ன நினச்சிட்ருக்கா, இப்போ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரியில்லை விஜய், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காடா மல்லி அப்படின்னு ராஜி மல்லி பற்றி பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க. இப்போ அவள் எங்கக்கா, அவள் பாட்டுக்கு திடுத்துப்புன்னு ஏஞ்சா, அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா, எங்கே போகிறா என்ன வரா எதுவுமே தெரில விஜய், எதுக்கு தான் இப்படி பண்ணுறான்னு தெரில மல்லி, எப்போதுமே இப்படி தான் பண்ணுவா, இப்போ கொஞ்சம் ஓவராக பண்ணுறா அப்படின்னு ராஜி விஜயை பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க. மல்லி எல்லா பக்கம் சுற்றி முடிச்சுட்டு விஜய் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துருப்பார் அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தோடனே விஜய் மல்லியை பார்த்து, எங்கே மல்லி போனேன், நான் ஏற்கனவே இந்த கஸ்டடி ஆஃபீஸில் வருவான்னு சொல்லி இங்கே ஒன்று தங்க சொன்னேன், வெண்பா எனக்கு முக்கியம்னு உனக்கு தெரியும், இருந்துமே நீ பாட்டுக்கு எனக்கு என்னென்னு இப்படி வெளியே போய் சுற்றிட்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் மல்லி, அப்போது உன்னை பொறுத்த வரைக்கும் உன் விருப்பத்தை நீ இருப்பியா அப்படின்னு விஜய் பயங்கரமாக கத்துறாரு. இங்கே மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அழுத மட்டும் இல்லாமல் விஜய் காலை பிடிச்சிட்டு, விஜய் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க விஜய், எனக்கு இந்த மாதிரி சேர் வாங்கி கொடுங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், அங்கே பெட் வாங்கி கொடுங்க, படுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வரல விஜய், நான் இந்த வீட்டுக்கு வந்தது வெண்பா பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, நான் உங்களுக்காக தான் வந்தேன், ஆனால் நீங்கள் என்னை சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லை, என் மனசை புரிஞ்சிக்காமல் ரொம்பவுமே காயப்படுத்திட்டீங்க, அந்த மனசு இப்போ உடஞ்சி போயிடுச்சு, இதுக்குமே நான் உங்கள் கூட நம்பி இங்கே இருந்தேனா அது எவ்வளோ முட்டாள்தனங்கிறத நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டிங்க, நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, நான் எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், இப்போது அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு சர்ஜரி பண்ணணும், அதுக்கு எனக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அதை எங்கே ரெடி பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு மல்லி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே வெண்பா, மல்லிமா போகாதீங்க மல்லிமா, என்னை விட்டுட்டு போகிறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு மல்லிமா, போகாதீங்க மல்லிமா ப்ளீஸ் மல்லிமா, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மல்லிமா அப்படின்னு வெண்பா அழுதுகிட்டே ஓடுறாங்க. ராஜு உடனே, பாத்தியா விஜய் அவளுக்கு எவ்வளோ திமிரை பார்த்தியா, வெண்பா அழுதுகிட்டே பின்னே ஓடுறா, ஆனால் அவன் அதை கூட கண்டுக்காமல் காதை வாங்காமல் எனக்கு என்ன போகிறா பார்த்தியா, அந்த மல்லி ரொம்ப திமிரு பிடிச்சவா விஜய், ஏதோ திட்டம் போட்டு எப்படியாவது காசை கொள்ளடிக்கலாம் ட்ரை பண்ணா, என்கிட்ட கேட்டா, அடுத்தது உன்கிட்ட கேட்டா, 2 பேர்ட்டு முடியும்னு தெரிஞ்சவொடனே இப்போது வேறு இடத்த பார்த்துன்னு சொல்லி கிளம்பிட்டா, அவ்வளோதான் விஜய், இவன் ஒரு பணப்பேய், இவன் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கே மிகப்பெரிய கண்டதாண்டா, அவள் போயிட்டால விடு, எல்லா தொல்லையும் ஒளிஞ்சதுன்னு நினச்சி நாமளாச்சும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ராஜி அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை கண்டபடி பேசுகிறாங்க விஜய் முன்னாடியே.